श्रीमत्वतूलवरदार्य गुरोस्तनूजम् श्रीवाससूरिपदपङ्कजराजहंसम् श्रीमन्नदार्तिहरदेशिकपौत्ररत्रं रामानुजं गुरुवरं शरणं प्रपद्ये. அப்பன் திருவடிகளே சரணம். ஓம் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தெய்வக்கியாதி குணானவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. லக்ஷ்மீனா கேட்கலையா? சமாரம்பாம் நாதயாம் மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியமோகதஸ்திராணி நாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. மாதா பிதா யோதனயஸ்தனயா விபூதிம் சர்வம் யதேன நியமேன மனத்வயானாம். ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்குரு இளம் பிரணமாமி மூர்த்தா. பூதம் சரஸ்ய மகதாவிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேணும் பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். குருமுகமனதீப்ய பிராக வேதானசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கமாதானுகாமக ஸ்வசனமர் வந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் தியுகல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே. மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமழம் சூடினோம். முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினிற் சேரும் வழி எறுத்தோன் நெஞ்சமே வந்து. பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாம் உடைய 10. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தெந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாயினின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்யமும் பல்லாண்டே. பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டாம் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்பனமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே. பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து துய்ந்தவன் பல்கலையோர் தாமண்ணி வந்த ராமானுசன் சரணாரவிந்தும் நாமண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. உடையவர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். போன வாரம் நம்பிள்ளையுடைய பிரபாவங்களை பார்த்தோம். அதை தொடர்ந்து அனுபவிப்பதற்காக இந்த வாரம் கூடியிருக்கிறோம். நம்பிள்ளை நம்பியரை காட்டிலும் நம்பிள்ளையிடம் எல்லா வகையான அர்த்தங்களும் குடியேறின. நம்பிள்ளையோட கோஷ்டி, அவர்களுடைய காலக்ஷேப கோஷ்டி முடிந்து நெம்பெருமாளுடைய திருவீதி புறப்பாடு கோஷ்டியும் நடக்கும். ஒரு பக்கம் நம்பிள்ளையுடைய காலக்ஷேபங்கள் கேட்டுருப்பான், நம்பெருமாளுடைய உற்சவ புறப்பாடும் நடக்கும். ஜனங்கள்லாம் என்ன பேசிக்குவானா, நம்பிள்ளையுடைய கோஷ்டி முடிந்து வர்றதும் பெருமாள் உற்சவர் எல்லா இதுவும் முடிஞ்சு அவருடைய கோஷ்டி முடிஞ்சு திரும்புவோம். இதில் நம்பிள்ளையுடைய கோஷ்டி நம்பெருமாளுடைய கோஷ்டியை விட ஜாஸ்தி இருக்குமா. அப்போ அங்கே ஸ்ரீரங்கத்தில் உள்ள அக்ரஹாரத்தை மூலமாக பேசிக்குவாலாம். இது என்ன, நம்பெருமாளுடைய கோஷ்டியா நம்பிள்ளையுடைய கோஷ்டியான்னு வித்தியாசமே தெரியல. பெருமாளை கூட சேவிக்க மாட்டானாம், உட்காந்து விடுவானாம். நம்பிள்ளையுடைய காலக்ஷேபத்தை கேட்க உட்கார்ந்தவா பெருமாளுடைய கோஷ்டி கூட போக மாட்டான். இப்போ 2 கோஷ்டியும் முடிஞ்சு நம்பெருமாள் ஒரு திருவீதி புறப்பாடு முடிஞ்சு கோயிலுக்குள்ளே எழுந்தருளி வந்தவுடனே அந்த கோஷ்டியை சேவிச்சுட்டு அவள்லாம் திரும்புவா. அதே நேரத்தில் நம்பிள்ளையுடைய காலக்ஷேபம் முடிஞ்சு திரும்புவா. இது 2 திரும்புகிற கோஷ்டியை பார்த்த உடனே ஒரு தனித்தனியாக கொஞ்சம் பேர் வாழ்வாள்.
இது என்ன நம்பிள்ளை கோஷ்டியா நம்பெருமாளுடைய கோஷ்டியான்னு தெரியாதான். அந்த அளவுக்கு நம்பிள்ளை உடைய உயர்வு இருந்ததுன்னு சொல்லி குரு பரம்பரையில் சொல்லுவார். நம்பிள்ளை காலட்சேபத்தை நடத்தி கொண்டு வைஷ்ணவ தரிசனத்தை நடத்தி கொண்டிருந்தார். நம்பியரை காட்டிலும் நம்பிள்ளையுடைய அர்த்தங்கள் ரொம்ப விசேஷமாக இருந்ததுன்னு சொல்லுவார். ஒரு தடவை நம்பிள்ளை திருவள்ளரையில் போய் பெருமாள் சேவிக்க போனார். திருவள்ளரை ரொம்ப அழகான க்ஷேத்திரம். இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களில் திருவள்ளரை இன்றும் மாறாமல் அப்படியே இருக்கக்கூடிய தேசம். அங்கே போய் பெருமாளுடைய அந்த சுற்று மதில் சுவர்களையும் அந்த கோவில் இருக்கக்கூடிய அழகை பார்த்தோன்னா நமக்கு இன்னும் நம்முடைய ஆழ்வார் ஆச்சாரியார்களுடைய நினைவு அப்படியே பசுமையாக இருக்கும். மற்ற கோயிலெலாம் புனரமைச்சு கண்ணாப்பண்ணான்னு பண்ணிட்டாங்க. கோயிலெலாம் பெரிய மதில் சுவர்கள் பிரம்மாண்டமாக இருக்கும். பெருமாளுக்கு 2 பக்கத்து வாசல், தட்சிணாயனம் உத்தராயணம்னு. பெருமாளை சேவிக்க ஒரு 15 நாட்கள் 6 மாதங்கள் தட்சிணாயனத்து வழியாகவும், உத்தராயணம் ஆடி மாதத்திலிருந்து தட்சிணாயனமும் தை மாத பிறப்பிலிருந்து உத்தராயணமாக 2 வாசல்களில் மாற்றி மாற்றி போய் உள்ளே போய் பெருமாளை சேவிக்கலாம். பெருமாள் புண்டரீகாட்சன், அவ்வளோ அழகானவர். குண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டகாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு அந்த புண்டரீகாட்சமான அவருடைய கண்களை பார்த்தோன்னா நமக்கு வேறு எதையுமே பார்க்க தோணாது. அவ்வளோ அழகான இருக்கிற திவ்ய தேசங்கள்லேயே நம்ம போனோன்னா ஏகாந்தமாக பெருமாளை சேவிக்கலாம். மற்ற திவ்ய தேசங்கள்லனா ஏக்கச்சக்கமான கூட்டமாக இருக்கும். சில இடங்களில் ஸ்ரீரங்கம் போகிறோம். போன வாரம் அடியன் ஸ்ரீரங்கம் போயிட்டு பெருமாளையே சேவிக்க முடியல, அவ்வளோ கூட்டம். பாகவதர்கள் வரணும், கூட்டம் இருக்கணும், அதை பற்றி ஒன்றும் இது இல்லை. ஆனால் பெருமாளை ஏகாந்தமாக ஒரு 5 நிமிஷம் பெருமாளை நன்னா சேவிக்கக்கூடிய ஒரு திருப்தி இருக்கே, வயிறு நிறைய சாப்பிட்ட திருப்தி இருக்கும். அப்படி சேவிக்கிறதுக்குன்னா திருவள்ளரை போகணும். திருவள்ளரை போய் அழகாக பெருமாளை சேவிக்கலாம். அந்த திருவள்ளரைக்கு நம்பிள்ளை சுவாமிகள் போனார். இப்போ காவேரியில் வெள்ளம் போகும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்தது, திரும்பும்போது காவேரியில் வெள்ளம் வந்துடுத்து. வெள்ளத்தை கடப்பதற்கு ஒரு கோஷ்டியோட ஒரு 3-4 பேராக போனார். போயிட்டு வரும்போது பார்த்தா ஓடம் இல்லை. ஓடம் என்றால் அதில் ஒரு 6-7 பேர் தாராளமாக 8 பேர் போகலாம். அதனால் ஒரு பரிசல் தான் இருந்தது. பரிசல்னால் வட்டமாக தட்டு மாதிரி இருக்கும். அதில் ஒரு 3 பேர் அல்லது 4 பேர் தான் அதில் பயணம் செய்ய முடியும். அதில் ஏற்கனவே ஒரு பெண்மணி உட்கார்ந்துருக்கா போகிறதுக்காக. இப்போ இவர்கள் ஒரு 3 பேர் ஆன உடனே 4 பேர் ஆன உடனே கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் 4-5 பேர் அதை தாங்கிறது கொள்ளளவை விட ஒரு ஆள் கூட இருக்காருன்னு வச்சுக்குவோம். பரிசல் போயின்னு இருக்கு, வெள்ளம் ஜாஸ்தி ஆயிடுத்து. நடு ஆற்றில் போகும்போது பரிசல் ஒரு பக்கமாக சாய ஆரம்பிச்சிருது. இப்போ பரிசல் ஓட்டக்கூடிய ஓடக்காரர், அதாவது படகோட்டி, அவர் சொன்னார், இப்பொழுது பரிசலில் பாரம் கூட ஆயிடுத்து, யாராவது ஒருவர் இந்த தண்ணீரில் குதித்து பிராணத்தியாகம் பண்ணாவிட்டால் நாம் அத்தனை பேரும் தண்ணீரில் போயிடுவோம் அப்படின்னு சொன்னார். ஒரு எமைக்கக்கூடிய நேரத்தில் அதில் உட்கார்ந்த அந்த பெண்மணியானவர், சுவாமி, நம்பிள்ளை நம்முடைய ஆச்சாரிய புருஷர், அவரை காப்பாற்றுங்கள், நீ உனக்கு நல்ல கதி கிடைக்கும் என்று சொல்லி விட்டுட்டாரு. குதிச்சுட்டா. உடனே அந்த பரிசல் சமமானது. பரிசலை ஓட்டி கொண்டு போய் கரையேறின உடனே ரொம்ப கவலைப்பட்டார் நம்பிள்ளை சுவாமிகள்.
ஒரு ஆத்மா நமக்காக கண்ணமைக்கக்கூடிய நேரத்தில் பிராண தியாகம் பண்ணிட்டாலே, பகவானே இது என்ன உன்னுடைய சோதனை என்று நினைத்து கொண்டு கரையிலிருந்து கதறுகிறார். அந்த நேரத்தில் ஒரு கூக்குரல் கேட்கறது, சுவாமி அடியேனுக்கு ஒன்றும் ஆகவில்லை, உங்களுடைய திருவடி பலத்தாலும் பெருமாளுடைய அனுகிரகத்தாலும் நான் கரை ஒதுங்கி ஒரு சின்ன மேட்டில் ஒதுங்கி இருக்கிறேன் என்று குரல் கொடுக்கிறாள் அந்த பெண். அதாவது அதை ஆற்று வெள்ளத்துக்கு நடுவில் ஒரு சின்ன மணல் திட்டு, அந்த திட்டு ஓரமாக ஒதுக்கி எடுத்து அவளை அந்த மணல் திட்டில் இருந்து கொண்டு குரல் கொடுக்கிறாள். உடனே பரிசல்காரனை நோக்கி, அப்பா அங்கே அந்த மணல் திட்டுக்கிட்டு அந்த குரல் கேட்கறது அந்த பெண்மணி பிழைத்து கொண்டால் போல இருக்கு, நீ போய் அவளை மறுபடியும் கூட்டிட்டு வா என்று சொல்லி அவரை அனுப்புகிறார். அனுப்பின உடனே அவளை அழைத்து வருகிறார். உடனே நம்பிள்ளையானவர் அந்த மூதாட்டியுடைய திருவடிகளில் வழங்கி, அம்மா இப்படி நீ பிராண தியாகம் பண்ண துணிஞ்சிட்டியே அப்படின்னு உடனே, சுவாமி உங்களுக்கு இந்த பூலோகத்தில் இடம் கொடுத்தால் எனக்கு வைகுந்தத்தில் இடம் கிடைக்கும் அல்லவா, நீங்கள் இன்னும் இருந்து நிறைய ஜீவன்களை உஜீவிக்க வேண்டுமே, நிறைய சத்து விஷயங்களை சொல்ல வேண்டுமே, அதனால் நான் என்னுடைய உயிரை பற்றி, என்னுடைய ஆத்மா கரையேறுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை, உங்களை கரையேற்றினால் என்னுடைய ஆத்மா தானாக கரையேறிடும்னு சொன்னார். உடனே அந்த தியாகத்தை, அந்த உள்ளத்தை மெச்சினார். அடுத்தாற்போல் நம்பிகள் காலட்சேபம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்பிகளுடைய காலட்சேபத்துக்கு கூட்டம் பெருக பெருக இடம் நெருக்கடியாக இருந்தது. அவருடைய திருமணத்தில் இன்னும் கொஞ்சம் விஸ்தரிக்கணுங்கிற எண்ணம் வந்தது. ஆனால் விஸ்தரிக்கணும்னா அவருடைய இடத்துக்கு அருகிலே இன்னொரு மூதாட்டியுடைய வீடு இருக்கு, அவருடைய இடம். அப்போ அந்த இடம் கிடைச்சாதான் இந்த மடத்தை விஸ்தரித்து இன்னும் கொஞ்சம் பாகவதர்களை அமர வைத்து காலட்சேப கோஷ்டியை நடத்தலாம்ங்கிற ஒரு சூழ்நிலை. அப்பொழுது எல்லோரும் போய் இதை அபிப்பிராயப்பட்டு இந்த முதலிகளெல்லாம் போய் அந்த அம்மையாரை பார்த்து, அம்மா உன் இடம் என்ன இதில் கொஞ்சம் கொடுத்தேன்னா இந்த மடத்தை விஸ்தரித்து காலட்சேப கோஷ்டிகள் நிறைய பேர் நன்றாக உட்கார்ந்து கொண்டு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும், கொடுத்தா என்ன அப்படின்னு கொடுங்கள்னு கேட்டார். அந்த அம்மா கேலியாக சொன்னா, உங்களுக்கு நான் இடம் கொடுத்தா எனக்கு வைகுந்தத்தில் இடம் கொடுப்பாரா அவங்க சுவாமிகள்னு கேட்டார். உடனே இவர்கள் வந்து நம்பிள்ளைகளிடம் இந்த தகவலை சொல்றார். இந்த அம்மா கொடுக்குற மாதிரி தெரியல. உடனே நம்பிள்ளையார் சுவாமிகள் அந்த மூதாட்டியை அழைத்து, அம்மா நீ ஒரு ஜீவன் தானே, உனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய இடம் வச்சிருக்க, கொஞ்சம் இந்த மடத்துக்கு கொடுத்தா கொஞ்சம் எங்களுடைய காலட்சேப கோஷ்டி நன்றாக உட்கார்ந்து கொண்டு கேட்பதற்கும் சௌரியமாக இருக்குமே, உனக்கு ஒருத்திக்கு இவ்வளோ இடம் வேணுமா அப்படி கேட்டார். அப்பொழுது அந்த மூதாட்டி கேட்டா, சுவாமி நான் கொடுக்குறேன், நீங்கள் பிரதி உபகாரமாக எனக்கு வைகுந்தத்தில் ஒரு இடம் கொடுப்பீங்களான்னு கேட்டார். உடனே நம்பிள்ளை சுவாமிகள் கேட்டார், ஏமா நானும் சன்னியாசி, எனக்குன்னு சொந்த இடம் கிடையாது, வைகுந்தத்துக்கு நான் சொந்தக்காரன் இல்லையே, வைகுந்தத்துக்கு சொந்தக்காரன் பெருமாளா இல்லையா, வேணா அவர்கிட்ட நான் விஞ்ஞாபிச்சு உனக்கு நான் தர சொல்லி சொல்கிறேன், நம்முடைய கர்மவினையை பொறுத்து வைகுந்தம் கிடைக்குமே தவிர நான் சொல்கிறதுனால எப்படி கிடைக்கும் அப்படின்னு. அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நீங்கள் எனக்கு ஏதாவது எனக்கு ஒரு கேரண்டி
எனக்கு ஒரு கேரண்டி வேணும். எனக்கு வைகுந்தத்தில் இடம் உண்டுங்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சி வேணும். அப்போ தான் நான் நிம்மதியாக என்னுடைய ஆத்மாவை கரையேற்ற முடியும். இல்லாட்டால் என்னுடைய இந்த குடும்ப சஞ்சலங்கள் இதை அனுபவிச்சு கொண்டு இருக்கக்கூடிய எனக்கு வைகுந்தத்தில் இடம் கிடைக்குமாங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. எத்தனையோ காரியங்கள் பண்ணியிருப்பேன். நீர் எனக்கு உத்தரவாதம் கொடுத்தேரலாம், வைகுண்டத்தில் எனக்கு இடம் உண்டுன்னு பெருமாளுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும், ஒரு சிபாரிசு எழுதி எனக்கு கொடுக்கும். கொடுத்தேரலாம், அதை வச்சுட்டு நான் நிம்மதியாக என்னுடைய இடத்த கொடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய ஒருத்திக்கு உண்டான இடத்தை வைத்துக்கொண்டு நான் இருப்பேன். என்னடா இது, ஒரு உதவி கேட்க போனால் இவ பெரிய சிறிய இடத்த கேட்டால் பெரிய இடத்துக்கு அடி போடுறாளே, சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, இதுவும் பகவானுடைய சங்கல்பம் தான் அப்படின்னு நினைத்து கொண்டு ஓலையில் பெருமாளுக்கு ஒரு சிபாரிசு எழுதி தரார். இன்னாருடைய அம்சத்தில் வந்த நம்பிள்ளையாகிய நான் தேவரீராகிய பரமபூஷனாகிய வைகுந்தநாதருக்கு எழுதி கொடுக்கக்கூடிய சிபாரிசு கடிதம். உயில் மாதிரி எழுதுனர். இன்னாருமான இன்னாருக்கு பிறந்த இன்னார் ஆனார்கள். பாகவதர்களுடைய அபிமானத்தினால பாகவதர்களுக்காக சிறிய இடம் ஒன்றை ஒதுக்கி கொடுத்ததுனால அதற்கு பிரதி உபகாரமாக எதிர்பார்க்கக்கூடிய இந்த வைகுந்தத்தில் அவளுக்கு ஒரு இடம் நிரந்தரமாக தேவரீர் கொடுத்து அணுகியிருக்கும்படி அடியேன் தங்களுடைய திருவடிகளிலே சிபாரிசு செய்கிறேன் அப்படின்னு எழுதி அதில் இன்னும் குறிப்பாக என்னன்னு கேட்டால் எழுதுகிறார். அந்த பொம்மலை கேட்டியா தேதி போட்டு எத்தனாம் தேதி எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி ரூம் ரிசர்வ் பண்ணுற மாதிரி எனக்கு பண்ணி கொடுக்குறாரு. இப்போ ஆன்லைனில் நம்ம ரூமெல்லாம் ரிசர்வ் பண்ணிட்டு வரோம்ல, இத்தனாம் தேதி எனக்கு வந்தால் இங்கே ரூம் கொடுக்கணும்னு, ரூம் இத்தனை அறை, ஏசி அறையா, எந்த ரூம் வேணும், ஏசி உள்ள ரூமா, ஏசி இல்லாத ரூமா, காட்டேஜா. இப்போ திருமலைக்கு போனால் நம்ம டிக்கெட் புக் பண்ணுறோமா இல்லையா, அது மாதிரி வைகுந்தத்தில் இத்தனாம் தேதி எனக்கு வைகுந்தத்தில் எனக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லி நிரந்தர இடம் கொடுக்கணும்னு, இதெல்லாம் வெக்கேட் பண்ணக்கூடிய இடம். வைகுந்தத்துக்கு போனால் மீட்சியின்றி வைகுந்த மாநகர் மற்றது கையது வேணர். நம்மாழ்வார் சொல்கிறார், ஒரு பாசனம் 10 பாசனத்தை சொல்லிட்டு 10வது பாசனத்தை சொல்லுவார். இந்த பாசனங்களை படித்தவர்கள் வைகுந்தம் புகுவார்கள். மீட்சியின்றி வைகுந்தம்னா அது திரும்ப வராத நாடு. மற்ற இதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு வேறு எங்கே போனாலும் நம்ம சொர்க்கத்துக்கு போனால் கூட நம்ம அனுபவிச்சுட்டு திரும்ப வந்துடணும், கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும். சொர்க்கம் வந்து ஒரு லாட்ஜ் மாதிரி. நம்ம எல்லோரும் சொர்க்கத்துக்கு போயிட்டா சொர்க்கம் கிடையாது. சொர்க்கத்துக்கு போயிட்டா கொஞ்ச நாள் நம்ம கர்மாவுடைய புண்ணியங்கள் அனுபவிச்சுட்டு மறுபடியும் அடுத்த ஜென்மாவுக்கு வந்துடணும். ஆனால் வைகுந்தம் அப்படி இல்லை, திரும்ப வரவே முடியாத இடம் அது. மீட்சியின்றி வைகுந்த மாநகர் மற்றது கையது வேணர். மீட்சினா திரும்ப வர்றதே கிடையாது. அங்கே போனவா திரும்ப வர்றதே கிடையாது. அது எப்படின்னு கேட்டால் அதைத்தான் நம்மாழ்வார் என்ன பண்ணார்னா, வைகுந்தம் எப்படி இருக்குங்கிறதுக்காக தன்னுடைய உடம்போடையே வைகுந்தத்துக்கு போனார். போயிட்டு வந்து வைகுந்தம் எப்படி இருக்கும்னு வந்து சொன்னார். சூழ்விசும் பனிமுகள் தூரியம் முளைக்கின ஆழ்கடல் அரைதிரே கையெடுத்தாளினே ஏழ்பொழிலும் மலமேந்திய வண்ணப்பன் வான்புகள் நாரணன் தமரை கண்டுகந்தே வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை கொந்தளர் பொழில் சூழ் குருகூர் சடகோபன் சந்தங்களாயிரத்து இவைவல்லார் முனிவரே வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து. வைகுந்தம் எப்படி இருக்கும்னா, அடுத்தப்பல வரக்கூடிய ஜீவாத்மாக்களை கேட்குமா, வாங்கோ வாங்கோ எல்லா காரியத்தையும் பூலோகத்தில் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா, இனிமே வாங்கோ நம்ம பெருமாளுடைய கைங்கரியம் செய்யணும். நித்திய சூரியல்னு பேர். அங்கே இருக்கிற வாழ்க்கெல்லாம் நித்திய சூரியல். அவளுக்கு திரும்ப பிறப்பே கிடையாது, இதே கிடையாது. ஐயோ கேட்டது சொர்க்கத்துக்கு போகணும்னு கேட்கலையா, வைகுந்த மாநகர் வேணும்னாலாம், வைகுந்தத்தில் எனக்கு இடம் வேணும்னாலாம். இதே மாதிரி உடையவர் ராமானுஜர் ஒரு தடவை எழுதி கொடுப்பார் திருமலையில் ஒருத்தி மோர்காரிக்கு.
மோர் கொடுத்துட்டு இருந்தா. உடையவர் கேட்டார், என்னம்மா இது இது கொடுக்குறா, உனக்கு நான் ஒன்றுமே காசே வாங்கிக்க மாட்டேங்கிறேன், எனக்கு வைகுந்தத்துக்கு லெட்டர் கொடுக்கணும், திருமலையை பண்ணுற ரெக்கமெண்டேஷன் பண்ணி எனக்கு லெட்டர் கொடுக்கணும். கொடுத்த உடனே அவளுக்கும் மோட்சம் படித்த இது உண்டு ஒரு பரம்பரை. இப்போ இவர் எழுதிட்டு இருக்கும்போதே சொன்னா, அம்மா வெறும் தேதியெல்லாம் போடாமல் லெட்டர் கொடுத்தேன்னா நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு இத்தனை தேதின்னு போட்டு எனக்கு தேதி கவுட்டு போகிறேன். ஏன்னா அது வம்பா போச்சு. பெருமாளுக்கு தேதி போட்டு நம்ம கொடுக்க முடியுமா? வைகுந்தம் கொடுக்கணும்னு தான் சொல்லலாம். இத்தனை தேதி அவளுக்கு வைகுந்தம் கொடுக்கணும்னு கொடுத்துட்டு நம்ம யார் பெருமாளுக்கு? சரி, இருந்தாலும் கேட்குறா. அதுவே உன்னுடைய ஆசைனா நான் எழுதுறேன்னு சொல்லி இத்தனை தேதி இத்தனை மணிக்கு இவளுக்கு வைகுந்தத்தில் தேவரீர் இடம் கொடுத்து அனுகிரகிக்கும்படி அடியன் இன்னாருடைய பிள்ளையாகிய இந்த பரமஸ்தானம் தான் இன்னாருடைய பிள்ளையாகிய நான் சிபாரிசு செய்கிறேன், அடியனுடைய சிபாரிசை ஏற்று சர்வக்கியாபியாகிய தங்களை அனுகிரகிக்கணும்னு எழுதி கொடுத்துட்டார். இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே இவ இடத்த எழுதி கொடுத்துட்டு நிம்மதி ஆற்றுல அந்த இதை வச்சுட்டு இவளுக்கு தான் தெரிஞ்சு போயிடுதேன். நம்பிக்கை தான் பெருமாள் விஷயத்துலையும் ஆச்சாரியன் விஷயத்திலையும் நம்பிக்கை இருந்தால் போகணும், எது வேணாலும் நடக்கும். நம்பிக்கையோடு இவன் மட்டும் காரியத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இனிமேல் நமக்கு என்ன, ஆச்சாரியனுடைய இத்தனை ஜீவன்களை உஜீவிக்கக்கூடிய ஆச்சாரியராகிய நம்பிள்ளையுடைய சிபாரிசு கருதும் நம்மகிட்ட இருக்கு. பெருமாள் நமக்கு வைகுந்தத்தை கொடுக்காம இருந்துருவாரா? பெருமாள் தான் பாகவதர்களுடைய இதுக்கு கட்டுப்பட்டவனாச்சே. அழகாக சொல்லுவார் மதுரகவியார், கண்ணினொன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். என்ன அருமையான பாசனம். அதனால தான் கண்ணினொன் சிறு தாம்பு சொல்லாமல் இருக்கக்கூடாது வைஷ்ணவன். கண்ணி நுண் சிறு தாம்பு. யசோதையானவள் பெருமாளை கட்டணும்னு நினைச்சா, பெருமாள் ஓடி ஆடி சேட்டை பண்ணிட்டு இருக்கார், ஓடுறாரு ஆடுறாரு அங்கேயும் இங்கேயுமா. இந்த குழந்தைய உரல்ல கட்டி போட்டால் தான் இது நம்ம வேலையை பார்க்க முடியும், நம்ம தயிரை கடைய முடியல, பாலை உரக்குத்த முடியல, எல்லா வேலைகளுக்கும் இடைஞ்சலா இருக்கே, இது சின்ன குழந்தையா இருக்கே. அப்ப இதை கட்டணுமேனு சொல்லி கட்டினாலாம். கட்டணும்னோட இவ கயிறை தேடுறா. இவ கயிறு கிடைக்கிறது பெரிய கயிறு, தாம்பு கயிறு கிடைக்கிறது. தாம்பு கயிறுனா தெரியும், இப்போ பார்க்கறது இல்லை, இந்த காலத்தில் பார்க்க முடியாது, இருந்தாலும் கயிறு கிணத்துல அந்த காலத்து தண்ணி எரிக்கிற கயிறு, அதில் பல பொடி பொடி கயிறெல்லாம் சேர்த்து முறுக்கி ஒரு தாம்பு கயிறாக வைத்து கிணத்துல தண்ணி எடுப்பார். அந்த கயிறை எடுத்தா, ஆகா இவ்வளோ பெரிய கயிறாக இருக்கே, இதை வைத்து பெருமாளை குழந்தைய கட்டணும்னா இடுப்பெல்லாம் வலிக்குமே. ஏன்னா அவனுக்கு தாமோதரன்னு பேர். அந்த இடுப்பில் அந்த கயிறு கட்டின தழும்பு இருக்குமா, அதனால அவனுக்கு பேர் தாமோதரன். எப்படிடா கட்டுறது, இதை கட்டினோன்னா குழந்தைக்கு வலிக்குமே அப்படின்னு சொல்லி அந்த கயிறை பிரிச்சான். அதில் பல பிரிகள் சேர்ந்தது அந்த கயிறு. அந்த கயிறை பிரித்தா அதுக்கு பேர் தாம்பூன்னு பேர். அந்த தாம்பூலையும் பிரிச்சாலாம், அதுக்கு பேர் கண்ணின்னு பேர். ஒரு கண்ணிங்கிறது ஒரு 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 3 இலை 2-3 இலை சேர்ந்தது ஒரு கண்ணி. அதையும் பிரிச்சாலும் அதில் ஒரு சின்ன நுனியாக இருந்ததுதான், ஒரு 2 நூல் சேர்ந்த அளவுக்கு. கண்ணி நுண் சிறு தாம்பு, தாம்பு கயிறு, அதை பிரிச்சா கண்ணி, கண்ணில் சிரிச்சா அதையும் பிரித்து சிறு தாம்பு. கண்ணி நுண் சிறு தாம்பினால் அதை வச்சு கட்டிவிட்டான். இதை பிரித்து அவள் எடுக்கிறவங்களே இவன் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கானா. இவளுக்கு உடம்பெல்லாம் வேறி ஆடி ஓடி ஆடி ஒவ்வொன்றா இதையும் தேடி அதை தேடி பிரித்து எடுக்கிறவங்களே இவன் மூஞ்சியெல்லாம் முத்து முத்தாக வேர்த்துருத்தான். அதை பார்த்து பகவான் சிரிக்கிறானா, என்னை கட்டி போட நினைக்கிறியே, நான் உலகத்தை எல்லாம் கட்டி போடுறவன், என்னை கட்டி போட நினைக்கிறியேன்னு சிரிச்சானா. கடைசியில் ஒரு வழியாக கட்டி போட்டான்னு வச்சுக்கோ. அதை மதுர கவியால் அனுபவிக்கிறார். கண்ணே நொன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்.
கட்டுண்ட பெருமாயன் இல்லையா, கட்டுப்படலையா அவன், கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். அதாவது பகவானுடைய பெருமாள் பாகவதனுடைய அன்புக்கு கட்டுப்படணும்னு தானே கட்டுண்டானான். அதனால தான் பெருமாளை சொல்லும்போது யானையோட உதாரணம் சொல்லுவாள். யானை என்ன பண்ணும்னா பாகனுக்கு தன்னை கட்டி போடுறதுக்கு கயிறை எடுத்து கொடுக்குமா, சங்கிலியை. யானையுடைய பலத்துக்கு அந்த சங்கிலி எந்த மூளைக்கு ஒரு சின்ன மரத்தில் கட்டி போடுவான். அதை மரத்தோடு தூக்கி எறிஞ்சிடும் அந்த யானை. ஆனால் என்ன பண்ணும்னா பாகன் தன்னை நம்புகிறான், தனக்கு இது அடிபணியும் என்று நம்புகிறான்ங்கிறதுனால இந்த யானை தன்னை கட்டுவிக்கக்கூடிய கயிறை தானே எடுத்து கொடுக்குமா. வேற எந்த மிருகமும் கொடுக்காதான். ஏதாவது ஒரு நாய் என்னை கட்டுறதுக்கு சங்கிலியை எடுத்துக்கோன்னு சொல்லி கவி கொண்டு வந்து கொடுக்காது. வேற எந்த மிருகங்களும் கொடுக்காது. யானை மாத்திரம் தன்னுடைய அவ்வளோ பலம் பொறுத்தே யானை தன்னை கட்டக்கூடிய கயிறை தானே எடுத்து கொடுக்குமா தும்பிக்கையில். என்னை இதில் கட்டி போடும். அதனால தான் கம்பன் ஆரம்பிக்கும் போது ஆனால் தருகை நீண்ட தயரதன் தான் தரும் இருகை வேளத்து ராகவன் தன்கதையினர். தருகை நீண்ட தயரதன் தான் தரும் இருகை வேளத்து ராகவன் தன்கதை திருகை வேளை தலைமிசை செப்பிட குறுகைநாதன் குறைகள் காப்பதே. கம்பனாட்டாழ்வார் ராமாயணம் எழுத ஆரம்பிக்கும் போது அவருக்கு கொஞ்சம் திணறுனது. பெருமாளை விஞ்ஞாபிச்சிட்டார், என்னப்பா எனக்கு வார்த்தைகள் வரலையேன்னு அப்போ கேட்டார். ஆரம்பிக்கும் போது உலகம் யாவையும் தாமுள வாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாளவர் தலைவர் என்னவர்க்கே சரண் நாங்களே. என்ன சரணா பண்ணி நீ என்னை பற்றி பாடினேன், ஆனால் என்னுடைய அபிமானத்துக்குரிய நம்மாழ்வார பாடினியான்னு கேட்டானான், சடகோபரை பாடினியான்னு கேட்டானான். அதனால உடனே சடகோபரை பற்றி பாடினாரான். தருகை நீண்ட தயரதன் தான் தரும் இருகை வேளத்து ராகவன் தன்கதை திருகை மேலை தலைமிசை செப்பிட குறுகைநாதன் குறைகள் காப்பதே அப்படின்னு நம்மாழ்வார சரணாகதி பண்ணி அவ்வளோதான் அவருக்கு பாட்டு எழுத வந்துதான். அதனால் நம்மாழ்வாருக்கு அவ்வளோ விசேஷம். அவர் தான் அந்த உடம்போடு போய் வைகுந்தத்துக்கு போயிட்டு வைகுந்தத்தில் என்ன நடக்கிறதுன்னு பாசுரமாக எழுதினார். அவர் எழுதினார் ஒரு பாசுரத்தில் 10 பாசுரத்தை எழுதிட்டு இந்த பாசுரங்களை சொன்னவர்கள் மீட்சியின்றி வைகுந்த மாநகர் மற்றது கையது வேணர். கண்டதையெல்லாம் கேட்குறேனே, உங்களுக்கு இந்த 10 பாசுரத்தை சொன்னதெல்லாம் மோட்சமே வைகுந்தமே கிடைச்சிடும். இப்போ மற்றதெல்லாம் கையில் இருக்கிறது மாதிரி ரெடி கேஷ், இது பேங்க் டெபாசிட். அப்போ நம்ம 2 வகையான டெபாசிட் பண்ணிக்கிறோம். ஒன்று மற்ற சுகங்கள். பேங்க்ல டெபாசிட் இருக்கும்போது கையிலையும் கேஷ் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை, கை செலவுக்கு நம்ம வச்சுக்கோம். அப்போ கையில் இருக்கிற காசு இமிடியேட்டாக நமக்கு உதவும். அது மாதிரி இந்த பாசுரங்கள் நமக்கு இந்த ஜென்மாலே நமக்கு பலனை கொடுத்துருங்கிறார். நம்ம ஏற்கனவே பண்ணியதெல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்குது. இப்போ இருக்கிறது ரெடி டெபாசிட். மீட்சியின்றி மாநகர் மற்றது கையதுவே அப்படின்னார். அப்படிப்பட்ட இது எழுதி கொடுத்த உடனே அதே குறிப்பிட்ட நாளில் அந்த மூதாட்டி பரமபதித்தாள் என்பது குரு பரம்பரையில் உள்ள நிர்மாணம். அதுக்கு அடுத்ததா லோகாச்சாரியார் பெருமாள் சேவிக்க போகிறார். அங்கே முதலியாண்டாருடைய பேரனாகிய முதலியாண்டாருக்கு பேரன் கந்தாடையாண்டார் குமாரருமாகிய கந்தாடை தோழப்பர்னு இருக்கார். அவருக்கு நம்பிள்ளை மேலே சிறு மனஸ்தாபம்னு வச்சுக்கோங்களேன். அவரை பெருமாள் சேவிக்க போனோன்னா அவரை கொஞ்சம் நிந்திக்கிறார். ஏதோ சொல்கிறாருன்னு வச்சுக்கோ, தள்ளி நிற்கோ இல்லாட்டி இதோ அப்புறம் ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறார். உடனே நம்பிள்ளை சரி ஏதோ அவருக்கு நம்ம மேலே ஏதோ கோபம் போல இருக்குன்னு நினைத்து கொண்டு திரும்பி வந்து விடுகிறார். கந்தாடை தோழப்பர் தன்னுடைய
நித்திய கர்மாக்களை முடித்து விட்டு அங்கே பெருமாளுக்கு பண்ணக்கூடிய ஆராதனங்களை முடித்து விட்டு தன்னுடைய குடிலுக்கு போகிறார். அவருடைய பாரியாளுக்கு இதுக்குள்ளே இந்த செய்தி போய்விடுகிறது. அந்த பக்தர்களில் யாரோ இருந்தவா, இப்படி நம்பிள்ளையை சுவாமி உங்களுடைய கணவராகிய அந்தாடை தோழப்பர் சுவாமி நிந்தித்து விட்டார், இப்படி பாகவத அபச்சாரம் பண்ணலாமா அப்படின்னு சில பேர் வருத்தப்பட்டு யாரோ சொல்லிவிட்டார்கள். அவருடைய மனைவியானவள் வந்தவருக்கு எல்லா உபச்சாரங்கள்லாம் பண்ணி அவர் அந்த ஆலயத்திலேருந்து வந்தவுடன் அவர் பண்ணக்கூடிய கைங்கரியங்கள்லாம் செய்வார். அந்த மாதிரி செய்து விட்டு முகம் கொடுக்காமல் முகம் கோணி செய்கிறான். எல்லாம் பார்த்த உடனே இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. தோழப்பு இருக்கு. கேட்குறார், என்னம்மா என்றைக்கும் கலகலப்பாக ஓடியாடி எனக்கு சுறுசுறுப்பாக எனக்கு கைங்கரியம் பண்ணுவியே, இன்றைக்கி என்ன ஒரு வேண்டா வெறுப்பாக செய்த மாதிரி இருக்கே அப்படின்னார். அதுக்கு அந்த அவருடைய மனைவி சொன்னார், சுவாமி, அடியனுடைய உடம்பு உங்களுக்கு சொந்தம், இந்த சரீரமானது உங்களுக்கு பணிவிட பண்ண கடமைப்பட்டிருக்கு. ஆனால் என்னுடைய ஆத்மாவானது ஆச்சாரியன் மூலமாக பகவானுக்கு சொந்தம். ஆச்சாரியனாகிய நம்பிள்ளை சுவாமிகள் நல்ல நல்ல விஷயங்களை, இந்த ஆத்மா கரையேறுவதற்கான விஷயங்களை காலக்ஷேபத்தில் பண்ணிகிட்டு இருக்கார். பகவானுக்கு நீங்கள் கைங்கரியம் பண்ணும்போது அபிசாரம் ஏற்பட்டால் பகவான் பொறுத்து கொள்வார். ஆனால் ஆச்சாரியனுடைய அபச்சாரத்தை பகவான் பொறுத்துக்க மாட்டார். அதனால் ஆச்சாரியனிடம் அபச்சாரப்பட்டு விட்டீர்களே, அதனால் எனக்கு உங்களிடம் முகம் கொடுத்து முகம் மலர்ந்து கைங்கரியம் பண்ணுறதுக்கு எனக்கு மனசில் இடம் கொடுக்க மாட்டேங்கிறது, மனசு சங்கடமாக இருக்குன்னு. இந்த அபச்சாரத்துக்கு உடனே என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். அதுக்கு அழகாக ஒரு உபமானம் சொல்கிறார். சுவாமி, பொருளை எந்த இடத்துல தொலைச்சோமோ அங்கே தான் தேடணும். யார்கிட்ட அபச்சாரம் பண்ணோமோ அவர்களிடம் தான் போய் மன்னிப்பு கேட்கணும். என்கிட்ட வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஆகவே அவரிடம் போய் மன்னிப்பு கேட்டு ஷமிக்க சொல்லி பொறுத்தரல வேண்டி கேட்டுக்கணும்னார். சரி, காலம்பரை விழிஞ்ச உடனே முதல் காரியமாக போய் நம்பிள்ளை சுவாமிகளுடைய மடத்துக்கு போய் நான் மன்னிப்பு கேட்டால் அடுத்த காரியம் பார்க்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு படுக்கிறார். இவருக்கு தூக்கமே வரல. உடனே தன்னுடைய மனைவியிடம் சொல்கிறார், அம்மா, பெரிய அபச்சாரம் பண்ணிட்டேன். எனக்கு முதலியாண்டானுடைய வம்சத்தில் வந்த ஒரு அகங்காரத்தினாலேயோ அல்லது எதனாலேயோ நம்பிள்ளை சுவாமிகளை நிந்தித்து அபச்சாரம் ஆயிடுச்சு. என்னால் இனிமேல் நான் பொறுத்து நேரம் கழிக்க விரும்பவில்லை, இப்பொழுதே போய் நான் போய் கேட்கணும் அப்படின்னு வெளியில் புறப்படுகிறார். கதவை திறந்துக்கிட்டு வாசலில் பார்த்தா வாசல் திண்ணையில் ஒரு உருவம் வெள்ளை துணியால் முகத்தை மூடிக்கொண்டு உடம்பை மூடிக்கொண்டு திண்ணையில் படுத்திருக்கு. உடனே சுவாமிகள் அந்த கந்தாளை தோழப்பர், வாசலில் யார் அது படுத்திருக்கிறது அப்படின்னார். உடனே எந்த நம்பிள்ளை தன்னுடைய விளக்கை எடுத்துக்கொண்டு அந்த காலத்தில் சின்ன விளக்கு தானே, கை விளக்கு எடுத்துக்கொண்டு தானே வெளிச்சத்துக்கு போகணும். விளக்கில் வந்தவருடைய முகத்தை பார்த்தா நம்பிள்ளை. சுவாமி, நீங்களா உங்களை பார்த்து என்னுடைய உங்களை தண்டனைட்டு என்னுடைய மன்னிப்பை நான் கோரணும்னு நினச்சி தான் வரணும்னு புறப்பட்டேன் அப்படின்னு. இல்லை சுவாமி, நீங்கள் முதலியாண்டானுடைய வம்சத்தில் வந்த பேரன், அவருடைய பேரன். உங்களுடைய மனசு நோவும்படி நான் எந்த விஷயத்தில் நடந்து கொண்டேன்னு எனக்கு தெரியல.
நீங்கள் காரணம் இல்லாமல் என்னை நிந்தித்திருக்க மாட்டீர்கள். ஆக உங்களிடம் நான் அபச்சாரப்பட்டு விட்டேனே, அதனால் முதல் வேலையாக உங்கள் காலம்பரை நீங்கள் எந்திருந்த உடனே உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்டு அடியனுடைய பாவத்தை கரைத்து கொள்ளணும்னு தான் நான் உங்களுடைய வாச திண்ணையில் படுத்துட்டு இருக்கேன்னார். உடனே தோழப்பருடைய கண்கள் கலங்கின. சுவாமி, என்னுடைய அகங்காரம் ஒளிந்தது. முக்குறும்புன்னு சொல்வார் ஐஸ்வரத்தில். 3 வகையான கர்வம் வரும். வித்யா கர்வம், ஐஸ்வர்ய கர்வம், குல கர்வம். நல்ல குலத்தில் நல்ல உயர்ந்தவர்களுக்கு நல்ல வம்சத்தில் பிறந்துட்டோன்னா அதுக்குன்னு ஒரு கர்வம் இருக்கும். இந்த கர்வம் நம்மளை விட்டு போகாது. அதை பகவான் சில பேரங்களை வச்சு வைப்பார். நான் நல்ல என்னுடைய முதலியாண்டாருடைய வம்சத்தில் வந்த கர்வத்தினால அடியேன் உங்களை நிந்தித்து விட்டேன். அந்த கர்வம் ஒழிந்தது. இதுவரைக்கும் நீங்கள் ஆச்சாரியராக இருந்தீர்கள், இங்கே இருப்பவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியராக இருந்தீர்கள். ஆனால் இன்று முதல் நீங்கள் லோகாச்சாரியார். இன்று முதல் நீங்கள் லோகாச்சாரியார்னு அவருக்கு பட்டத்தை வழங்கி அவரை அனுகிரகித்தார் என்ற அளவோடு இந்த வார குரு பரம்பரையுடைய நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீரி அருளாத இறைவா நீதாராய் பரையேலுரம்பாவாய். பெற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே அவம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றேலுரம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்புருவரம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா. வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களே, வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.